அதிகாரம் 28. தாவீதின் கடைசி வர்த்தமானங்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சாலமோனையும் இஸ்ரவேல் புத்திரரையும் தன்னிடத்தில் கூடி வரச் செய்கிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற முதலாவது உபதேசம். தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தை பற்றியும் சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவது பற்றியும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரிவாகச் சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கும் சாலமோனுக்கும் புத்தி சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆவிக்குரிய புத்திமதிகளை சொல்லுகிறார். தாவீது சாலமோனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மாதிரி வடிவத்தையும் ஆலயம் கட்டுவதற்கு தான் சவதரித்திருக்கிற பொருட்களையும் கொடுக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது அவரை உற்சாகப்படுத்துகிறார்.